சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க பெட்ரோல் ஸ்மெல்லாம் வருது? பின்ன வராம எப்படி இருக்கும்? 2 லிட்டர் பெட்ரோல பூர்ணிமாவோட தலையிலேயே ஊத்துனல, அப்புறம் அதுக்கப்புறமும் ஸ்மெல் வரலன்னா என்னம்மா நீ? என்னங்க சொல்றீங்க? பெட்ரோல ஊத்துனீங்களா? பெட்ரோல ஊத்துனதோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்படு, இல்லன்னா அவளை இந்நேரம் பத்த வச்சிருப்பீங்க. ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்து பிடிச்சிருச்சா? என்ன பேப்பர் அது? நீ கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வரம் கேட்க போன. நான் யார்கிட்ட வரம் கேட்டா வரம் கிடைக்குமோ அவங்களையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். வேலை முடிஞ்சது, அதான் கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டாளா? ஆமா, நேரா அந்த பூர்ணிமாவை கடத்தி கொண்டு வந்து பெட்ரோல் ஊத்தி பத்த வச்சிருவேன்னு சொன்னேன். பயத்துல எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டா. ஏங்க யாராவது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்து மேல பெட்ரோல் ஊத்தி இருக்கீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? யார் பொம்பளை? அவெல்லாம் ஒரு பொம்பளையா? நீதான் சொல்லிக்கணும் ராதா. சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காளே, அவெல்லாம் ஒரு பொம்பளையா? என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அவ தூக்கிட்டு வந்து பெட்ரோலை ஊத்துனதும் பயந்து துடிச்சா பாரு. அவ முகத்துல அப்பதான் ஒரு பயத்தை பார்த்தேன். சும்மா இப்படியே பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் என்னைக்காவது எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணுவாங்கிற பயம் இருக்கும்ல அவளுக்கு. அந்த பயத்தை காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு தூக்கிட்டு வந்தேன். இனி அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பத்தா கைமணம் அப்படிங்கிற பேரு நமக்கு தாங்கிறத கிளியரா அவகிட்ட எழுதி வாங்கிட்டேன். ஏங்க அவ வீட்ல போய் சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. என்னங்க நீங்க? சொன்னா சொல்லட்டுமே, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் எந்த கவலையும் இல்ல. அவளை கொல்றதுக்கு கூட நான் ரெடியா தான் இருக்கேன். அதான் ஏதோ கையெழுத்து போட்டு கொடுத்தாலேங்கிறதால தப்பிச்சு போயிட்டா. கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னா பத்த வச்சிடலாங்கிற முடிவோடு தான் இருந்தேன். மிஸ் ஆயிட்டா. ஏங்க அவ நேரா அங்க வீட்டுக்கு போய் நம்மள பத்தி என்னெல்லாம் சொல்ல போறாளோ. ஏற்கனவே அவளுக்கு நம்ம 2 பேருன்னு ஆகவே ஆகாது. இதுல நீங்க வேற இப்படி எல்லாம் பண்ண என்னங்க நீங்க? ராதா, என்ன ராதா எப்ப பார்த்தாலும் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? இவளை இப்படி எல்லாம் பண்ணாதான் வழிக்கு கொண்டு வர முடியும். நல்லவளா இருந்தா பாலாபிஷேகம் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். அப்பதான் வழிக்கு வருவாளுங்க. பார்த்தல, இத்தனை நாள் கேட்டும் ஆகாதத ஒரே நிமிஷத்துல எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. அதுதான் உயிர் பயம்.